சில இடங்கள் இவர் தண்ணி குடிக்கிற கேப்பில் ஃபோன் பேசுகிற கேப்பில் எல்லாம் வந்து அவரும் படத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார். அவர் எவ்வளோ நாலேஜோடு இருக்கார் சினிமாவில் அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. சதீஷ் அவர்கள் பர்டிகுலராக வந்து கேமராமேனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருங்க போது எனக்கும் படம் பார்க்கணும். ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து க்ரைமு. நான் சினிமா பார்க்குறத விட க்ரைமு ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன். திருடனுக்கு கெட்டிக்காரன், அதுக்கப்புறமா வந்து போலீஸ் அதை விட கெட்டிக்காரன், லாயரை அவங்க எல்லாத்தை விட கெட்டிக்காரன். ஆனால் இதையெல்லாம் தாண்டின ஒரு கெட்டிக்காரத்தனா அந்த மூளை இருந்தால் தான் ஒரு ரைட்டர் ஆக முடியும். டைரக்டர் வந்து சந்தோஷ் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணும்போது சும்மா என்ன கதை என்னன்னு சொல்லி ஜென்ரலாக படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு லேடிஸுக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் சொன்னார். அவர் முன்னால் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு யாராவது வந்தான்னு கேட்பதில்ல, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க என்ன அப்படின்ட்டு. இல்லை சார், எனக்கு சினிமாவில் இருந்த ஆர்வத்தில் படங்களை பார்த்து நானே கற்றுக்கிட்டேன், நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லி டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அவுட்லைன் சொல்லும்போது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். சட்டம், போலீஸ், காவல்துறை, நீதித்துறை இது சம்மந்தப்பட்டதாக இருந்தது அந்த சப்ஜெக்டு. நீட்டாக தெளிவாக சொன்னார். புதுசாக பண்ண போகிறது யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிற நேரேஷனில் வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே என்னால் ஊகிக்க முடிஞ்சது. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சரவணன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்தார். இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் அவரும் பூந்துட்டு சில இடங்கள் இவர் தண்ணி குடிக்கிற கேப்பில் ஃபோன் பேசுகிற கேப்பில் எல்லாம் வந்து அவரும் படத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார். அவர் எவ்வளோ நாலேஜோடு இருக்கார் சினிமாவில் அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அது எல்லாத்த விட பெரிய ஆச்சரியம் ப்ரொடியூசர் சையத் வந்து ஆரம்பித்தார் பாருங்கள் கதையை பற்றி. ஸோ வெறும் பணம் போட்டு படம் பண்ணுற தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் அவரும் இந்த கதை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை தான் கேமராமேன் வந்து யாரோ பேசும்போது சொல்லிட்டாங்க, எல்லாருமே கதையை பற்றி பேசிட்டாங்க, இனிமேல் நான் அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொழில் ரீதியாக சில விஷயங்கள் சொன்னார். டே எஃபெக்ட்டுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ண, எதை வச்சு ஷூட் பண்ண, நைட் எஃபெக்ட்டுக்கு அதுக்கு காரணங்கள் அது இதெல்லாம் சொன்னார். ஸோ சதீஷ் அவர்கள் பர்டிகுலராக வந்து கேமராமேனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருங்க போது எனக்கும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது க்ரைம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் அதிகமாக படம் பண்ண முடியல. நான் வந்து விடிமுறை காத்திரு பண்ணேன், அப்புறம் ஒரு கைதியின் டைரி இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன், பாக்கி பூராமே ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணேன். ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து க்ரைமு. நான் சினிமா பார்க்குறத விட க்ரைமு ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன். அதை ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா அது செய்கிறதும் கஷ்டம். இவர் முதல் படமே வந்து சந்தோஷம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது க்ரைமுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வேணும். அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது, சீன் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலலாம் வந்து இந்த அந்த கோட்டுக்கிட்டலாம் போட்டு அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கள்லாம் பேசும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நம்ம லாயருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன். அப்புறம் பார்த்தா சூழல்கள் அது படிக்க முடியல. அப்புறம் கடைசியில் எதுவுமே டிகிரிக்கே படிக்க முடியல போச்சு, அது வேறு. பிஎஸ்சி ஃபெயில் ஆகி வந்துட்டோம். இந்த லாயர் அப்படின்னு சொல்லும்போது சினிமாவில் வந்து திருட வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னென்ன பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து திருடிட்டு போகிறான் அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டு போகிறான், க்ரைம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். இதையெல்லாம் தாண்டி போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வருது, வந்து அவங்க உள்ளே வந்து இது எப்படி இந்த எவன் இப்படி திருடிட்டு போயிருப்பான், எந்த வழியாக வந்திருப்பான், எந்த வழியாக இப்படி பண்ணியிருப்பான், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்டையை உடைச்சி கடைசியில் கரெக்டாக கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து
அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய மூளை வேணும். இது ரெண்டையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து இந்த திருடன் மூலையே கெட்டிக்காரத்தனம், அதை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரர் அதோட கெட்டிக்காரத்தனம். கடைசியில் அதுக்கப்புறம் லாயர்கிட்ட போவாங்க. அவர் இந்த கேஸை வாங்கிட்டு அவர் கேட்பார், என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இப்படி தான் தப்பு பண்ணிட்டான் அது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இவன் திருடினதில் எப்படி, இவன் பிடிச்சது எதை வச்சு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்காக லாயர் அவருடைய மூளையை பிரயோகப்படுத்துவார். அது இதை விட கிரேட்டு. இருக்கிறது இல்லைன்னு பண்ணிடுவார், இல்லைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லி பண்ணிடுவார். ஸோ அந்த லாயர் மூளைங்கிறது இது ரெண்டை விட வித்தியாசமான ஒரு பிரெயின். ஒரு கேஸ் வந்து ஒருத்தன் பட்ட பகலில் வந்து வெட்டியிருக்கான், எல்லோரும் பார்த்துருக்காங்க, எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குது. கடைசியில் வந்து யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த லாயர் இப்படி அவர் எப்படியா வெளியே கொண்டுருவார் அப்படின்னு. அப்போ அவங்க கூட இருக்கவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லை, இந்த லாயர் எப்படி வெளியே கொண்டு வர முடியும், எல்லோரும் விட்னஸோடு பார்த்துட்டாங்க, பகல்லையே நடந்தது, இதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னா, இல்லை அப்படின்னா அவர் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கேட்பார், ஆனால் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு. அப்புறம் போனால் ஒரு 25 லட்சம் கொடுத்தீங்கன்னா கொண்டு வந்துடுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் யாருக்கும் நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து கோர்ட்டை வந்து வாதாடும்போது அவர் வந்து என் ஆள் கொலை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அறுவாடை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனால் ஒரு 1/2 1 ஹவர் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட அந்த அறுவாள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வெட்டினாள் அவருடைய பிளட்டு தானே அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 1 ஹவர் கழித்து வந்து அதில் இருந்த ரத்தம் மனுஷ ரத்தமே இல்லை, ஆடு வெட்டி அந்த ரத்தம் தான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு இவ்வளோ லட்சம் வாங்கினார் இல்லையா, அதை பாதுகாப்பாக வச்சுட்டு பண்ண போலீஸ்காரன் அவனுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு கொடுத்து அதை ஒரு 1 ஹவருக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் வச்சிடலாம் கொடுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து க்ளீனாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை வந்து இது பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லி அதை மாற்றிட்டார். ஸோ அவ்வளோ பணம் 25 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டவர் வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த அறுவாலையே வந்து இது மனுஷ ரத்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த லாயருக்கு உண்டான அந்த பிரெயின் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்த விட இன்னொன்று பாருங்கள், திருடன் போய் கெட்டிக்காரன், அதுக்கப்புறமா வந்து போலீஸ் அதை விட கெட்டிக்காரன், லாயரை அவங்க எல்லாத்த விட கெட்டிக்காரன். ஆனால் இதையெல்லாம் தாண்டின ஒரு கெட்டிக்காரத்தனம் அந்த மூளை இருந்தால் தான் ஒரு ரைட்டர் ஆக முடியும். ஏன்னா அந்த மூணையுமே கிரியேட் பண்ணுறது இவன் தான். போலீஸ் திருடனையும் தான் கிரியேட் பண்ணி ஆகணும், எப்படி திருடுறான்னு, போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது இவன் தான் கிரியேட் பண்ணணும், லாயர் எப்படி ஆர்கியூ பண்ணுறாருங்கிறதும் ரைட்டு தான் கிரியேட் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த ரைட்டருங்கிறவன் எல்லாமே தாண்டி அவன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அதுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அதனால தான் க்ரைம் செய்யும்போது வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிப்போச்சு, வெப் சீரிஸ் அது எல்லாமே நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லாமே ஏதாவது ஒரு க்ரைமு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணியே போகுது. அது என்னென்னா படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, கதையில் வந்து இது பண்ணுச்சு, அதை வந்து அந்த தப்பை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த கேஸை மறுபடியும் எடுத்து ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து ஒரு அவுட்லைனில் கேள்விப்பட்டேன். ஸோ கதை வந்து கேட்டப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ சதீஷ் அவர்களெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எப்போ படம் போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது.